வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியை பற்றி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இது ஒரு சந்தன கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது ஃபஸ்ட் டைம் பூ பூத்துருக்கு எங்கள் வீட்டில் நான் வச்ச செடியில். அதனால தான் உங்களுக்கு காட்ட தான் நான் இதை பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன தொட்டியில் தாங்க வச்சேன் நான். இதை ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சேன். ரொம்ப அழகாக வந்துச்சு பாருங்கள். இவ்வளோ அழகாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை நான் காசு கொடுத்து வாங்கலாங்க. ஒரு தெரிஞ்சவங்கிட்டேருந்து ஒரு களை வாங்கிட்டு வந்து வச்சேன். இது ஒரு சைஸ் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன களை இந்த மாதிரி வாங்கிக்கணும் வந்தாங்க. ஒரு பென்சில் சைஸில் இருக்கும். இதை அழகாக சீவி விட்டு கீழே பாருங்கள், நல்லா சீவி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பாதியாக என்ன ஒரு சைடாக கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் ஒரு 10 days அந்த மாதிரி ஊற போட்டாங்க. இது மழை காலம், இந்த குளிர் காலத்தில் அழகாக வருங்க. செம்பருத்தி எந்த செடி ஒன்றாலும் நம்ம காசு கொடுத்து வாங்க வேணாம், அழகாக ரெடி பண்ணிடலாம். இல்லை ஒரு 10 daysல வேர் பிடிச்சி வந்துடும். அதுக்கப்புறம் மண்ணில் வச்சுக்கலாம் நம்ம இந்த செடியை. இந்த மாதிரி எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் அழகாக பண்ணலாங்க. இது சூப்பராக வரும். இந்த மாதிரி போட்டு வச்சேன். ஒரு வீட்டிலேருந்து இந்த சைஸ் தான் நான் எடுத்தேனே. திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, பென்சில் சைஸில். இதை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் நான். தண்ணியில் போட்டோன்னே 10 daysல வேர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தொட்டியில் எடுத்து வச்சுட்டேன். தொட்டி பாருங்கள், சின்ன சைஸாக தான் இருக்கும் தொட்டி. பாருங்களா, ரோஸ் செடியெலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன தொட்டி தான் அது. அதில் தான் நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இப்போ அழகாக பூ பூத்து ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் பூத்துருக்கு. எந்த பூச்செடியும் நம்ம அழகாக ரெடி பண்ணலாமா, இதே டைப்பில், இதே மாதிரி சின்னதாக ஒரு களை எடுத்து இதே டைப்பில் நம்ம ரெடி பண்ணலாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த செடி. எங்கள் வீட்டில் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, இது ரெட் கலர் செம்பருத்தி இதெல்லாம் இருக்குது. நான் சாமிக்கு பூ வாங்கினது கிடையாது, இவங்கள தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி அரளிப்பூ செடியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேயும் இலைங்க கொஞ்சம் நோய் தாக்குதல் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நோய் தாக்குதல் வர இலைங்களுக்கு இந்த இயற்கை இலை இருக்குது இல்லைங்களா, இயற்கை இலையை மாட்டு சாணத்தில் கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு அதை போடுங்க. அதை போட்டாவே ஹெல்த்தியாக வளரும் செடி. இப்போ நான் கொஞ்சம் கேர் எடுக்கல, என் செடி கொஞ்சம் இலை ஒரு மாதிரி தான் இருக்குது. இதை நான் ஒரு 1 weekல் சரி பண்ணிவிடுவேன். இதை ஏன்னா இயற்கை இலை நிறைய இருக்குது, கிடைக்கிற இடத்துல எடுத்துன்னு மாட்டு சாணம் ஊற வச்சு கூட இயற்கை இலை பெஸ்ட்டுங்க. எல்லா நோய் தாக்குதலும் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிறத விட இது பெஸ்ட்டாக இருக்கும். இதை ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா செடியில் அந்த இலைங்களெல்லாம் மண்ணிலே புதைச்சி விட்டுருங்க. நல்லா அழகாக வளரும். ஊற வச்சுட்டு போட சொல்ல நல்லா அழகாக செடி ஹெல்த்தியாக வளருங்க. பூ நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா, இவங்களும் இதே மெத்தடில் தாங்க நான் ரெடி பண்ணேன். இப்போ செம்பருத்தி ரெடி பண்ணலே அதே மாதிரி தான். சின்ன களை, இவங்க மரமாக ஆகிட்டாங்க. இவங்களையும் இதே சைஸில் தான், இதே சைஸில் இதே மாதிரி சின்ன களை எடுத்துன்னு வச்சேன். வேர் பிடிக்க வச்சு மண்ணில் வச்சோடனே இன்றைக்கி நான் ரோட்டில் வெளி சைடில் வச்சுருக்கேன். இது பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. சுத்தமான காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிக்கும் பூவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வச்சு இது நிறையவே எனக்கு கொடுக்குது. காசு செலவு பண்ணாத பண்ணலாங்க, சிம்பிளாக பண்ணலாம் அழகாக. இந்த செடி இந்த மழை காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி செடியெல்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணுங்கள். பூச்செடிங்களை ஈஸியாக பண்ணலாம்.